வணக்கம் நேர்களே. ஃபார்மேட் நியூமராலஜி இந்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஃபார்மேட் நியூமராலஜியும் அஸ்ட்ராலஜிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபார்மேட் நியூமராலஜி முழுக்க முழுக்க எண்களின் சாம்ராஜ்யம். மேலும் இந்த நிகழ்ச்சி பத்தி சொல்லணும்னா, ஃபார்மேட் நியூமராலஜி டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று. நீங்க எல்லாரும் நிகழ்ச்சியை பார்க்க ஆவலா இருப்பீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த ஃபார்மேட் நியூமராலஜி நிறைய மாசமா நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்மளுக்கு லெட்டர்ஸ் எழுதிட்டும் வந்துட்டு இருக்காங்க. நிறைய கேள்விகளும் கேட்டு வந்திருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேட் நியூமராலஜி படி பேர் வைக்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபார்மேட் நியூமராலஜி படி பெயர் அமைந்திருந்தால், அமைக்கப்பட்டு இருந்தால் அவர்களது பெயர் எப்படி இருக்கும் அப்படி என்றால் கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். டாக்டர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய நேயர்கள் அவங்களோட கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காரு, வீட்டில் எந்த இடத்துல எந்த திசையில சாமி படம் வைக்கணும்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டில் சாமி படங்களை எந்த திசை நோக்கி வைக்க வேண்டும் விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வீட்டுக்கு அன்றாடம் நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயங்கள் தானே. கிழக்கு நோக்கி இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா தெற்கு நோக்கி இருக்கலாம். அதாவது சாமி படம் வைக்கிற முறைகள் வீட்டுக்கு வைக்கிற முறை வேற, ஆஃபீஸுக்கு வைக்கிற முறை வேற. அதனால வீட்டுக்கு வைக்கிறது கிழக்கு நோக்கி, அதாவது அந்த இது இந்த சாமி படம் கிழக்க பார்த்தா போல இருக்கணும். இவங்க மேற்கு நின்று கும்பிடுறவங்க மேற்கு நின்று கிழக்க பார்த்து கும்பிட்ற போல இருக்கணும். அதனால அப்படி இல்லைன்னா செகண்ட் இது பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்துருக்கலாம். இதை தவிர்த்துட்டு வேற இடத்துல வைக்கிறது வச்சாலும் அதுக்கு சரியான பலன் இருக்காது, பயன் இருக்காது. அதனால கிழக்கு தெற்கு பார்த்து வைக்கிறது சரியா இருக்கும். ஏன் அது ஆபீஸ்க்கு வேற விதத்துல வைக்கணும்? இங்க வீட்டுக்கு ஆபீஸ்ங்கிறது வீடுங்கிறது ஒரு வீட்டுல 2 பேர் 4 பேர் 5 பேர் அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான், அது ஃபிக்ஸடு. ஆமா, ஆபீஸ்ங்கிறது 2 பேர் இல்ல, ஒரு நாளைக்கு 50 பேர் கூட வருவாங்க. பப்ளிக், அது ஆபீஸ்னா பப்ளிக். வீட்டுக்குள்ள லிமிடேஷன், ஒரு கணவன் மனைவி குழந்தை, அவ்வளவுதான். அவங்களுக்குள்ளதான் இருப்பாங்க. கெஸ்ட்ங்கிறது எக்கேஷனா வர போறாங்க, அதை விட்டுருங்க. சோ இவங்களுக்குள்ள அப்படின்னு இருக்கும்போது இவங்க வைப்ரேஷனை கரெக்டா எடுக்கணும்னாக்கா அதுதான் கரெக்ட். ஆஃபீஸ் வைப்ரேஷன் என்பது, ஏன்னா நார்த்துங்கிறது வடக்கு நோக்கி வைக்கிறது வைப்ரேஷன் ஜாஸ்தி. அதை வீட்டு பகுதி வைக்கக்கூடாது. நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியாது. நிறைய பேர் ஒரே டைரக்ஷன் தான், ஆஃபீஸ் இருந்தாலும் சரி வீட்டு இருந்தாலும் சரின்னு வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் டாக்டர். கண்டிப்பா. இன்னொரு நேர் கேட்டிருக்காரு, அவரோட பேர்ல 7 எழுத்துக்கள் இருக்கு. ஆனா அவரோட பிறந்த நாள் 3ஆம் தேதி. 7 எழுத்தா 7 நம்பர்ல பேர் இருக்கா? 7 நம்பர்ல எழுதிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 7 எழுத்து இருந்திருக்காது. ஒரு தவறா எழுதிட்டாரு. 7ஆம் நம்பர் பேர் 7ஆம் எண்ணில இருக்கு. சப்போஸ் 7 16 25 இருந்திருக்கும். பிறந்த தேதி 3ஆம் எண்ணு பிறந்திருக்காரு அப்படின்னு கேக்குறாரு. லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஒருவரின் பெயர் 7ஆம் எண்ணிலும் பிறந்த தேதி 3ஆம் எண்ணிலும் இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் 3ஆம் எண்ணு சிறப்பான எண்ணு தான், அது ஒன்றும் தவறு கிடையாது. பேரு 7ஆம் எண்ணு இருக்கும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா துடுப்பு இல்லாத படகு போன்று இருக்கும். ஒரு படகுல பிரயாணம் செய்யறவங்களுக்கு துடுப்பு இல்லைன்னா அவர் எப்படி பிரயாணம் செய்வாரு அப்படிங்கதான் இருக்கும். ஸோ அதனால அது சரியானது இருக்காது. அவங்க சரியான பாதையை நோக்கி போக முடியாது. சிறப்பான பிறந்த தேதியில இருந்தாலும் பொருத்தம் இல்லாத பெயர் இருக்கும் பட்சத்தில் அவர்களால் சிறப்பான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால 7ஆம் எண்ணு, அவர் பிறந்த தேதிக்கு 3ஆம் எண்ணுக்கு 7ஆம் எண்ணு சரி இருக்காது. உங்களிடம் திறமை இருந்தும் அதை வெளிக்கொண்டு வர முடியாமல் இருப்பதற்கு உங்களது பெயர் ஃபார்மேட் நியூமராலஜி படி இல்லை என்று நீங்கள் உணர வேண்டும். உங்களது பெயரை ஃபார்மேட் நியூமராலஜி படி மாற்றி அமைத்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய இன்றே அணுகுங்கள் ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்களை. அணுக வேண்டிய முகவரி எண் 5, மகேந்திரவர்மன் தெரு, ராஜீவ் காந்தி நகர், நெசப்பாக்கம், KK நகர், சென்னை 6078. டாக்டர், இப்போ நம்ம மேட்சிங் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில் எந்த தேதியில் பிறந்தவங்க எந்த தேதியில் பிறந்தவங்களோட திருமணம் செய்தா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நீங்க இந்த வாரம் எந்த தேதியை பத்தி சொல்ல போறீங்க? திருமண பொருத்தம் பார்ப்பதற்கான உதாரணம். ஆண் பிறந்த தேதி 24/9/1974, ஃபார்மேட்டின் படி 6939. பெண் பிறந்த தேதி 27/3/1981, ஃபார்மேட்டின் படி 9314.
ஃபார்மட் நியூமராலஜியின் படி இவர்களது திருமண பொருத்தம் சரியாக இருக்கிறதா? விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். ஒரு ஆண் மகனுடைய பிறந்த தேதி என்று எடுத்துக்கொண்டால் 24/9/1974. அப்படி என்றால் நம்ம ஃபார்மட் படி 24/6/9/1974 3 6/9/3/9 இது ஆண் மகன் பிறந்த தேதி. ஒரு பெண் மகளை அவர் திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பிறந்த தேதி எடுத்துக்கொண்டால் 27/3/1981. அதாவது வந்து 27 என்றால் 9 3 81 அப்படின்னா 1 4 அப்போ 9 3 1 4. ஸோ இவங்க 2 பேருக்கு மேட்சிங் இருக்கா அப்படின்னாக்கா நல்ல மேட்சிங் இருக்கு, நல்ல மேட்சிங் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சிங் இருக்கு. வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லை. ஸ்மூத்தான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, வாழ்க்கையில் இடையில எவ்வித தடையின்றும் இல்ல, சிறப்பான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை இருவரும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி வந்துனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேதி நல்லா சிறப்பாக இருக்கிறவங்களுக்கு பேரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருக்கு. ஒரு லாஜிக் அண்ட் ஒரு சைக்காலஜிக்காக எடுத்துக்கிட்டா கூட அது கரெக்ட் இல்லாதவங்களுக்கு தான் கரெக்டாக வராது. இது நான் பார்த்த வரைக்கும் இது மேக்சிமம் இது கரெக்டாக ஒத்து போகுது. ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். டாக்டர், இப்போ நாம வந்து விஐபி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதி வந்து நம்ம வாரம் ஒவ்வொரு விஐபி சந்திச்சுட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த வாரம் சந்திக்க போகிறவர் வந்து ஒரு சென்சர் ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவர் வந்து நம்ம மூர்த்தின்னு கூப்பிடுவோம். எல்லாருக்கும் வந்து அவரை வந்து சென்சர் மூர்த்தின்னு தெரியும். அவரை சந்திக்கலாமா? கண்டிப்பாமா. வணக்கம் சார். வணக்கம்மா. உங்களை இந்த நிகழ்ச்சியை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போதான் நான் வந்து என்னுடைய பேர் தர்சனாமூர்த்தி ஃபுல் நேமு. ஆனால் மூர்த்தின்னு சினிமாவில் கூப்பிட்டு மூர்த்தி சினிமாவில் ஒரு 1500 படங்களுக்கு மேலே ஸ்கிரிப்ட் எழுதுனதுனால சென்சார் மூர்த்தின்னு ஒரு புனப்பேர் வந்துச்சு. அவ்வளோதான், சென்சார் மூர்த்தி. ஆனால் சார் உங்களுடைய ப்ரோக்ராம் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஆனால் உங்களை சந்திக்கிறதுக்கு இப்போதான் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அதெல்லாம் நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார். இப்போ என்னன்னா இந்த ஸ்படிகம் போடுறாங்க இல்லையா, ஸ்படிகம் வந்து செப்பு கம்பிலையும் கோத்து போடுவாங்க, அடுத்த வெள்ளிலையும் போடுவாங்க. நான் வந்து வெள்ளியில ஸ்படிகம் மாலை போட்டிருந்தேன். நான் எப்பவுமே கோல்டில் செயின் போடுவேன், அது சேர்த்து போடுவேன். அது என்னுடைய ஹேபிட் வந்து மோதிரங்கள் செயின்ல போட்டுட்டே இருப்பேன். ஸ்படிகம் போட்டால் நல்லது அப்படின்னா நம்ம நைட் டே வேலை பார்க்கறதுனால கொஞ்சம் பாடி கூலிங் ஆகும்னு போட்டுட்டு நம்ம நைட்டில் தூங்கும்போது ரொம்ப ஓவராக குளிர்ச்சியாகவும் கழுத்தில் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும், காட்டி வச்சுருவோம். திருப்பி காலையில் குளிச்சுட்டு போட்டுருவேன். அதில் ஒரு ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறது என்ன பண்ணுன்னா, கோல்டோட சேர்ந்து செயின் போடும்போது அந்த கோல்டு செயினுக்கும் அந்த ஸ்படிகமுக்கும் ஏதாவது இது இருக்கா? ஏன்னா கோல்டு வந்து செப்பு கலரில் மாறிச்சு. அப்போ நான் கடையில் போய் கேட்டேன், சார் நான் கோல்டே உங்கள் கடையில் வாங்கின கோல்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. கழுத்தை பார்த்து சொன்னால், நீங்கள் ஸ்படிகம் போட்டிருக்கீங்கல்ல மூர்த்தி, அது ஸ்படிகம் வந்து அதை இது பண்ணிக்கும், இனிமேல் ஒன்று ஸ்படிகம் போட்டுக்கோ இல்லைன்னா கோல்டு போட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து நான் ஸ்படிகத்தை கட்டி எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். கோல்டு வந்து அவரே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து கோல்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். அது என்ன காரணம்? ஸ்படிகத்தை தங்கத்தோடு சேர்த்து அணியும் பொழுது தங்கம் கருப்பாக மாறுவது ஏன்? விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். பொதுவா மனிதனாக அனைவருக்குமே உடலுக்குள்ள வந்துட்டு தோஷம் இருக்கும். எல்லா உடம்புலையும் தோஷம், அதாவது சக்கரை எல்லாத்துக்கும் இருக்குன்னுவாங்க. இந்த கம்மி தாசி ஆகும்போது சக்கரை வியாதின்னு சொல்றோம், டயபிட்டிஸ் பேஷண்ட். அது மாதிரி தோஷமும் எல்லா மனுஷன் பாடியிலையும் இருக்கும். இந்த தோஷத்தை வெளியேற்றுறதுக்கு ஒரே வழினா, அதாவது நியூமராலஜி ஃபார்மட் நியூமராலஜி படி பேரை மாத்துறது ஒரு வழி, அதை விட்டுருங்க. அதை தவிர்த்து நீங்க கேட்கறது அதுக்கடுத்து நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு வே அப்படின்னாக்கா மெட்டல் பயன்படுத்தணும். அந்த மெட்டலுங்கிறது சில்வர், கோல்டு, செம்பு, இது காப்பரு, இந்த மாதிரி மெட்டல்ல நம்ம பயன்படுத்தும் போது தோஷம் இது மூலியமா தான் வெளியேற்றும். தோஷம் வந்து மெட்டல் மூலியமாக வெளியேறும். இந்த வெளியேறும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி கோல்டில் நான் போட்டிருந்தேன், கோல்டு எல்லாம் கருப்பாயிருச்சுன்னு. இந்த தோஷங்கிறது அதே மாதிரி சில பேர் சில்வர் போட்டால் கூட கருப்பாயிரும். சில்வர் கருத்து போயிடுச்சு, எனக்கு சில்வர் உடம்புக்கு ஒத்துக்கலம்பாங்க சில பேர். அதெல்லாம் கிடையாது. அவங்க பாடிக்குள்ள இருக்கிற தோஷம் அது வெளியே வந்து திரு மெட்டல் மூலியமா கருப்பாய்க்கிறோம். அந்த கருப்பை வந்துட்டு திருப்பி அது கருப்புங்கிறது தோஷம். அதை கியூர் பண்ண அதுக்கு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்கு. அதை செஞ்சுட்டாக்க திருப்பி போட்டுக்கலாம். அதனால கருப்பானது வந்துட்டு கோல்டு மேல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்படிக மேலும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம பாடிக்குள்ள இருக்கிற தோஷம் அது வெளியே எடுத்துருது. அது திருப்பி நம்ம சுத்தம் பண்ணி திருப்பி போடணும். போட்டுட்டு அது எடுக்கிறதுனாக்க அது தோஷம் எல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கும்.
ஸோ அதனால வந்துட்டு இது தோஷம். காட்டி கொடுத்தா தப்பா இல்லை தப்புன்னு இல்லை, அது தோஷம். அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுதான் தோஷம். அந்த கருப்பாவது தான் தோஷம். ஸோ அதனால வந்துட்டு அந்த தன்மை வந்துட்டு ஸ்படிகத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஒரு சில பகுதிக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன் தோஷத்தை, இந்த ஸ்படிகத்தை பற்றி. ஸோ அதனால தோஷத்தை எடுக்கக்கூடிய சக்தி ஸ்படிகத்துக்கும் இருக்கு. ரொம்ப அழகாவே சொன்னீங்க டாக்டர். நிறைய பேருக்கு வந்து ஒரு தப்பான கருத்து இருக்கும், எதனால இது கருப்பாதுன்னு. இது ரொம்ப அழகா கிளியராகவே சொன்னீங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க? எனக்கு என்னன்னா, என்னுடைய ஃபுல் நேம் வந்து தர்சனாமூர்த்தி. சரி, ஆமா. தர்சனாமூர்த்தியும் குரு பகவான் சொல்லுவாங்க. ஆமா. நான் இப்ப மூர்த்தின்னு மாத்திக்கிறதுனால நான் சினிமாவில் வர ஸ்கிரிப்ட் ரைட்டராகவே இருக்கேன். ஆமா. ஏன்னா நான் வந்து சினிமாவில் வந்து ஆரம்பிச்சு வந்து எடிட்டிங் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி இன்னைக்கு சென்சார் ஸ்கிரிப்ட் பண்ணி 1500 படங்கள் மேல பண்ணியிருக்கேன். ஆமா. எல்லாரும் ஏன் இன்னும் டைரக்ட் பண்ணாம இருக்க, டைரக்ட் பண்ணாம இருக்கு. ஒருவேளை டைரக்ட் பண்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா, பேரை மாத்தினா இல்ல தர்சனாமூர்த்தினே வச்சுக்கலாமா? ஏன்னா பேரு சென்சார் மூர்த்தின்னு போகல, எல்லாரும் பரவி போயிடுச்சு, அதனால மாத்தவும் முடியாது. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அதே மாதிரி ஒரு சில தெரிஞ்ச டைரக்டர், என்னோட நண்பர்கள் நிறைய டைரக்டர் ஆனாங்க. மூர்த்தி நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, அவுடர் வந்து ஒரு வாரம் சூப்பர் கேரக்டர் பண்ணு, ஒரு நடிகனா போயிருன்றாங்க. ஏன்னா போகலான்னு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும் போது அது போக முடியாது. திடீர்னு இங்க ஒர்க் வந்துடும், போக முடியாது. தங்கப்பசங்க சார் படத்துல கூட ஒரு 10 நாள் டேட் கேட்டாரு. ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணா பொங்கல் படம் பிஸி, நான் போக முடியல. இதுக்கெல்லாம் இப்படிலாம் தடை வருது நடுவில். அது காரணம் ஏன்? நீங்க இந்த சென்சார் மூர்த்திங்கிறது வந்துட்டு ரெக்கார்டு பூர்வமா மாத்திருக்கீங்களா? இல்ல. ஆனா கூப்பிடுறது வெறும் மூர்த்தியை விட சென்சார் மூர்த்தி தான் அதிகம் கூப்பிடுறது. வெறும் மூர்த்தி கூப்பிடுறது ரொம்ப குறைவு, சென்சார் மூர்த்தி தான் அதிகம். பொதுவாக வந்து ஒருத்தர் பேரை வந்து கூப்பிடுறதுலயும் சரி, அதை அதை பயன்படுத்துற இதுல வந்து அந்த பேரை அதிகமா நம்ம பயன்படுத்தணும், அதிகம் பவர் அதிகம்ட்டு ஒரு சில நிகழ்ச்சி முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ சென்சார்னா என்ன அர்த்தம் உங்களுக்கே தெரியும். ஆமா, தணிக்கை, வெட்டப்படுதல். உங்களுடைய கோரிக்கையும் உங்களுடைய எண்ணங்களும் நீங்களே வெற்றி எடுக்கப்படுறது. சென்சாருங்கிறது வந்துட்டு ஒரு இடத்துக்கு தான் அதை அப்ளை பண்ணணும். அதாவது பூவுங்கிறது, பூ இருக்கு இல்லைங்களா, பூவை வந்துட்டு ஒரு மனிதன் பெயரை சூட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். பூவை வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம், ஆனால் நம்ம அதை வந்துட்டு பெயரை சூட்டக்கூடாது. ஏன்னா பூவுக்கு வந்துட்டு ஆயுட்காலம் குறைவு. பூ இல்லாமல் வந்துட்டு தரிசனத்துக்கு பயன்படுத்த முடியாது. அதே நேரத்தில் தரிசனமும் அந்த இது நம்மளுடைய இது படைக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு நாள் தான் நம்ம அதை பண்ண முடியும். பூ இல்லாமல் வந்துட்டு இப்போ கோயிலில் கூட அர்ச்சனை பண்ண முடியாது, எந்த இதுவும் பண்ண முடியாது. பூ இல்லைனாலும் எல்லா நல்ல காரியத்துக்கும் நம்மளுக்கு பூ கண்டிப்பாக தேவை. ஸோ அது மாதிரி, ஆனால் அது ஒரு நாள் தான் பயன்படும். அதே மாதிரி ஆனால் பூவை பேரில் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி எதுக்காக இதுக்கு கம்பேர் பண்ணுறேன். அதே மாதிரி சென்சாருங்கிறது வந்து அது கட் பண்ணுதல், தணிக்கை செய்தல். அப்போ நம்மளுடைய கோரிக்கை, நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை அறியாமலே தணிக்கை செய்யப்படுகிறது. அதனால சென்சார்னு சொல்லாம உங்களுக்கு ஆப்டா இப்போ தேதிக்கு, இப்போ பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரை கரெக்டாக அதை வச்சுட்டிங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு நாள் வாங்க, நான் செஞ்சு கொடுக்கறதுக்கு தயார். அப்படி இருந்ததுனால் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுக்கு கோரிக்கை நிச்சயமாக நான் சொல்லி கொடுக்குற இத்தனை நாளுக்குள்ள சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறேன். அத்தனை நாளுக்குள்ள உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். நீங்களும் நிறைய கேள்விகள் கேட்டீங்க, அந்த கேள்விகளுக்கு எல்லாரும் நல்லா பதில் சொல்லியிருக்காரு டாக்டர். உங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும்னு நம்புறேன். நிச்சயமா. நீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டுமா? வாங்கி படியுங்கள் ராஜாஸ் நியூமராலஜி. ஃபார்மட் நியூமராலஜியின் படி உங்களது பிறந்த தேதிக்கு ஏற்ற பொருத்தமான பிறந்த தேதி கொண்டவர்களை நீங்களே தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? வாங்கி படியுங்கள் மகாஸ்ரீ நியூமராலஜி. உங்களது வாழ்க்கையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? டாக்டர் மகாதன் சேகராஜா அவர்களால் எழுதி வெளியிடப்படும் மாத இதழான ஃபார்மட் நியூமராலஜி புத்தகத்தை வாங்கி படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகராஜா அவர்களால் எழுதி வெளியிடப்படும் அனைத்து புத்தகங்களும் கிடைக்கும் இடம் எண் 5, மகேந்திரவர்மன் தெரு, ராஜீவ் காந்தி நகர், நெசப்பாக்கம், KK நகர், சென்னை 6,78,000. டாக்டர், இப்போ நாம வந்து சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பகுதியில் வந்து பிறந்த குழந்தையோட பிறந்த தேதியை வச்சு நீங்க வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை பத்தி சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அந்த வகையில் நீங்க இந்த வாரம் எந்த தேதியை பத்தி சொல்ல போறீங்க? 23/12/2006 அன்று பிறந்த குழந்தைகளின் பலன் நலன் பற்றி விளக்கம் அளிக்கிறார் ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகராஜா அவர்கள். இந்த வாரம் என்றால் ஒரு குழந்தையை ஒரு குழந்தை பிறந்த தேதி எடுத்துக்கொண்டால் 23/12/2006. நமது ஃபார்மட் பற்றி பார்த்தீங்கன்னா 23/12/2006னாக்கா 5/3/8/7 இந்த பிறந்த தேதிக்கு இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் இதில் நம்ம கொஞ்சம் பிரிச்சிருக்கோம். ஆண் பெண் அப்படின்னு பிரிச்சிருக்கோம்.
அடுத்து கல்வி, வாழ்க்கை தரம் அப்படின்னு எடுத்து பார்த்துருக்கும். கல்வி தரம் வந்துட்டு 2 பேருக்குமே, ஆண் இருந்தால் பெண் இருந்தால் கல்வி தரம் 2 பேருக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை தரம் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் ஆணுக்கு வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பாதிப்பில்லை, பெண்ணுக்கு வாழ்க்கை தரம் கண்டிப்பாக பெரிய அளவு பாதிக்க இருக்கும். எந்த மாதிரி பாதிப்புன்னு கொஞ்சம் சொல்லுங்க. திருமண வாழ்க்கை பாதிக்க வாய்ப்பு உள்ளன, கட்டாயம் பாதிக்கும். அதாவது கணவனால் கைவிடப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விடும். அந்த மாதிரி ஒரு பாதிப்பு பெண்ணுக்கு இருக்கிறது. ஆணுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அப்படி இருக்கும்போது 2 பேரும் பிறந்தது ஒரு நாடு, அவர்களது வாழ்க்கையை செட்டில் ஆகிறது வேற்று நாடாகத்தான் இருக்கும் இந்த பிறந்த தேதிக்கு. அதாவது என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கல்வி தகுதி 2 பேருக்கும் ஆண் பெண்களுக்கு நல்லாக இருந்தாலும் வாழ்க்கை தரம் ஆணுக்கு சிறப்பாகவும் பெண்ணுக்கு சிறப்பாற்றும் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உள்ளன. ஸோ இதை ஓவர் கம், இதுலேருந்து மீளணும், அதுலேருந்து அப்படின்னாக்கா ஒரு வழி நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி பேர் இருந்தால் வாழ்க்கை தரம் மாறுங்கிறது வேறு. ஸோ இருக்கிறது ஆக்சுவலி என்னவோ நான் அதை எடுத்து சொன்னேன். ரொம்ப அழகாகவே சொன்னீங்க டாக்டர். இந்த விஷயம் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இனிமேல் வந்து அவங்க குழந்தைங்களை வந்து கண்காணித்து அந்த மாதிரி வளர்த்துவாங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர், நம்ம இப்போ வந்து நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த நிறைவு பகுதியில் வந்து நம்ம ஆன்மீகம், அற்புதம் பற்றி பேசிட்டு வந்திருக்கோம். இந்த வாரம் நீங்கள் என்ன பேச போகிறீங்க? இந்த வாரம் ஒரு அற்புதத்தை எடுத்துக்கொள்வோம். சொல்லுங்கள். ஸோ அற்புதம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 2-2.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், 2-3 வருஷம் பக்கம் கூட இருக்குன்னு வைங்க. அப்போது ஒரு கல்லூரி மாணவன், அந்த மாணவனுக்கு அதாவது இது ஒரு புதுவிதமான நோய், தசையிலே பாதிப்பு. இது வந்து வெளிநாட்டில் தான் அந்த நோய் இருக்குது. இந்தியாவில் இப்போ லேசாக கொஞ்சம் 1-2 பரவிக்கிட்டு வருது. அதாவது தசைக்குள்ள நோய் வந்து பாதிச்சு அவங்கள வந்து நடக்க முடியாமல் பண்ணிடும். ஒரு 70-80-90 வயசு ஆளுங்களுக்கு நடக்க முடியாமல் எப்படி கை தாங்கி 2 பேர் கூட்டணும், அப்படி ஒரு நோய் அது. அது தசை பிடிப்பு நினைப்பாங்க முதல்ல, அப்படி கிடையாது. அந்த டிசீஸ் வந்து தசையை தான் அட்டாக் பண்ணாது. ஸோ அப்படி படிக்கிற பையன், இது வந்து எந்த ஏஜ் குரூப்ல கூட வரலாம், இல்லை அது ஏஜுக்கு லிமிட் கிடையாது, லிமிட்ல எந்த ஏஜ்ல வேணாலும் வரலாம். அந்த பையன் பாதிச்சு அந்த பையனை தன்னுடைய பேரண்ட்ஸு எல்லா உறவினர்கள்லாம் 2 கை தாங்கலாம் 4 பேர் கூட்டிகிட்டு வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. பிறகு நான் அதை பார்த்து சரி நீ நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டோடு எழுது தம்பி, ஏன்னா அந்த பையன் காலேஜுக்கு போகிறதில்ல, எப்படி போக முடியும்? ஆமாம், கண்டிப்பாக முடியாது. ஸோ காலேஜில் லீவு கொடுத்துட்டாங்க, போக முடியாதுங்கிற பட்சத்துக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நீ கண்டிப்பாக அதை எழுது, சரியாயிரும், நீ காலேஜே கண்டிப்பாக படிப்ப, எஜுகேஷனும் கம்ப்ளீஷன் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன். பிறகு அந்த பையன் வந்துட்டு, அந்த பையன் மட்டும் எழுதுனா அதுக்கு பத்தாது, ஒரு ஃபேமிலி கொஞ்சம் எழுத வேண்டியது, சில வழிமுறையெல்லாம் இருக்குது. அதுக்கு எல்லாம் வழக்கமாக நியூமராலஜி பார்க்குற மெத்தட்லாம் இதுக்கு மெத்தட் வேறுன்னு வைங்க. அந்த முறையில் செஞ்சதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்துட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் முற்றிலும் குணமாயிருச்சு. 2-3 மாதத்துல 50% ஆகிட்டு 6 மாதத்துல ஃபுல்லாக குணமாயிட்டு அந்த பையன் 2வது மாதத்துலேருந்து காலேஜுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த வருஷம் அந்த பையன் வந்துட்டு ஃபைனல் இயருக்கு பண்ணுறாப்புல, ஃபர்ஸ்ட் இயர் தான், அப்போ தான் காலேஜுக்குள்ளே என்ட்ரானது. இப்போ இந்த வருஷம் வந்து ஃபைனல் இயர் பண்ணுறாப்புல, ஃபர்ஸ்ட் கிளாஸாக குணமாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த மாதிரி இது வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு விதமான நோய் வந்துட்டு கொஞ்சம் பரவலாக போகிறது. ஆக்சுவலி இந்த வெளிநாட்டில் தான் இருக்கும். அது எஸ்பெஷலி வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் தான் அந்த நோய் வந்து அதிகம் பாதிப்பு இருக்குது. ஏன்னா நான் யூரோப் கம்பெனியில் நிறைய சுற்றுனது போயிருக்கிட்டு வந்திருக்கிறதுனால நிறைய பேருக்கு அதை பாதிப்பை நான் பார்த்துருக்கிறேன், பார்த்து அவங்களுக்கு குணப்படுத்தியிருக்கிறேன். இந்தியாவில் வந்து அது இல்லாமல் இருந்தது, இப்போ என்னமோ பையன் எனக்கு என்னமோ அது அப்படியே 1-2 வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இனிமே இருந்தால் அதுக்கு ஃபார்மேட் நியூமராலஜிங்கிறது வேறு விஷயம். இந்த நிகழ்ச்சி வந்துட்டு எனக்கு இன்றைக்கி வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு சென்னை, அவங்க வெளியூரில் இருக்காங்க, சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்ன வந்து சந்திச்சுட்டு போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, வந்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு போவாங்க. ஸோ அது என் மனதில் இன்றைக்கும் ஒரு ஆழமாக பதிஞ்சு. ஏன்னா அந்த பையன் படிக்கிற பையனுடைய வாழ்க்கை பாதிக்குங்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி அந்த பையன் ஃபைனல் இயருக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபியூச்சருக்கும் அந்த பையன், அதுக்கப்புறம் அந்த நோயின்றது சரியாக போயிடுச்சின்னு வைங்க, இன்றைக்கி அந்த நிலைமை எனக்கு பசுமையாக இருக்குது. ஸோ இதை குணப்படுத்துறதுக்கு ஃபார்மேட் நியூமராலஜின்னு ஒரு ஆயுதம் கையில் இருக்கிறதுனால வந்தாலும் கவலை இல்லை, பாதுகாக்க ஃபார்மேட் நியூமராலஜி இருக்குன்றதை இதன் மூலம் மற்றவங்களுக்கும் உணர்த்துறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய நோய்களால் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எழுதி அனுப்பிச்சா உங்கள் மூலமாக அவங்களுக்கு எல்லாருக்கும் விடை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சி இந்த வாரம் வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி சார்.